என்னோட பேர் ஜெய்சீலன். நான் அட்வொகேட் சென்னையிலிருந்து. இப்போ இருக்கிறது மலேசியாவில் இருக்கேன். இப்போ வந்து தத்தோ மாலிக் அவர்கள் வந்து ஆத்தரைஸ் பண்ணி என்ன வந்துட்டு இங்கே உள்ள லீகல் இஷ்யூஸை வந்துட்டு இனிஷியேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப ஓகே, ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி இங்கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அவர் தத்தோ மாலிக்கோட ரெப்ரஸன்டேட்டிவாக நான் போய் இந்த கம்ப்ளைண்ட் ரெஃபர் பண்ணியிருக்கேன். கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபார்வர்ட் ஆகி இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா, டாக்டர் அப்துல் மாலிக் அப்படின்னு தஸ்தைக்கு வந்துட்டு நம்ம இங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி அங்கே மலேசியாவில் இது வந்து மலையில் இருக்கு. இல்லைன்னா நான் உங்களுக்கு சப்ரேட் பண்ணுவேன். அது சும்மா பேசி கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அங்கே வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காருன்னா, ஜாம்பாங்கி கோலாலம்பூர் அப்படின்ற இடத்துல லான்ச் பண்ணியிருக்காரு. அவரோட பர்டிகுலர் மணி இருக்கு. அவரோட என்ன அதில் சொல்லியிருக்காருன்னா, 11/3/2024 அதாவது 8 மணிக்கு அந்த வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ பார்த்துருக்காரு. அதில் யார் சொல்லியிருக்காருன்னா, மாதேஷ் பாலாஜி 2 பேரோட பேர் போட்டு ஆதன் தமிழில் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்து வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆதன் தமிழில் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு டாக்டர் அப்துல் மாலிக் வந்து டான் பெசார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெசார்னா பெருசு, டான்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ வந்து பெரிய டான் அங்கே மலேசியாவில் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இங்கேருந்து யாரு, அதாவது சினிமா ப்ராப்ளங்கள் யார் வந்தாலும் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த யூடியூப் சேனல்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்தாலுமே, மலேசியாவுக்கு வந்தாலுமே டாக்டர் அப்துல் மாலிக் தான் ரிசீவ் பண்ணுவாரு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. யாருமே அங்கே வந்தாலுமே விஐபி யார் வந்தாலும் டாக்டர் அப்துல் மாலிக் தான் வந்து அங்கே மலேசியாவில் ரிசீவ் பண்ணுவாருன்றத சொல்றாங்க அந்த யூடியூப் சேனல்ல வந்து. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இவர் யார் வந்தாலுமே அங்கே வந்தாலுமே இவர் கூட பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்துல் மாலிக் கூட கார் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் முன்னால பார்த்துக்காரு, பின்னால பார்த்துக்காரு, அப்படிதான் வரும்ன்ற மாதிரி அவங்க அந்த யூடியூப் வீடியோவில் சொல்றாங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இதோட சம்மந்தப்படுத்தி அவரோட டாக்டர் அப்துல் மாலிக்கோட சம்மந்தப்படுத்தி டாக்டர் அன்வர் அப்படின்ற பேரை வந்து சொல்றாங்க. எதுல சொல்றாங்கன்னா, ஜாபர் இப்ப சமீபத்துல என்சிபியால கைது பண்ணார்ல ஜாபர், அவர் வந்து இவருக்கும் டாக்டர் அப்துல் மாலிக்கும் சம்மந்தம் இருக்கு. இவங்க தான் வந்து போதைப் பொருளை வந்து இங்க இருந்து ஜாபர் சாதிக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புறாரு. அதை மலேசியால வந்து அவருக்கு சீட் பண்ணி அவர் ட்ரேடிங் பண்றாரு. அந்த மாதிரி இவங்க கொண்டு போறாங்க. இது வந்து இன்னொரு விஷயம் மலேசியால வந்து அந்த யூடியூப் சேனல்லையே மலேசியா வந்து மக்கள் வாழ்றதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு. கம்பெல்லாம் போட்டு பாக்கெட்ல காசு பிக் பாக்கெட் பண்ணிடுவாங்க. அங்க கார்ல ஏதாவது திங்ஸ் உள்ள வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் உடைச்சு கண்ணாடியை உடைச்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. இது முற்றிலும் அவங்க எத்தனை பேருக்கு மலேசியாவுக்கு போயிருக்காங்க வந்துட்டாங்க நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பொதுப்படையான ஒரு நாட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு பேசணும். இல்ல வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம், இல்ல ஒரு சமூக வலைத்தளம் கொடுக்குறோம்னா ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும். அடிப்படையான விஷயம் வந்து சமூக பொறுப்போட நம்ம செய்யணும். ஒருத்தர் வந்து யாருமே தெரியாது, அவரை வந்து இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு அந்த தைரியத்தை யார் கொடுத்தது, அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு யார் கொடுத்தது, அந்த மாதிரி விஷயத்த வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதற்கான ஆதாரம் போலீஸ் ரிப்போர்ட் வந்து இது வந்து மலையில அதோட கண். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் ஹை கமிஷன் இந்திய தூதரகத்தில் வந்து நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட், டாக்டர் அப்துல் மாலிக் கொடுத்த கம்ப்ளைண்ட், இதில் பார்த்தீங்கன்னா ரிசீவ் போட்டு அக்னாலஜ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணி நம்ம இங்கே எம்பசிக்கு வந்து இங்கே வந்துருக்கு. அங்கே தூதரகத்தில் மலேசியாவுக்கு கொடுத்தது இங்கே வந்துருக்கு. தாண்டி என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மலேசியால வந்து இதே மாதிரி இங்க உள்ள யூடியூப் சேனல் பேசுங்க சார், இது ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டீங்கன்னா அங்க வைரல் ஆகுது. அங்க என்ன செய்யறாங்கன்னா, இதை அப்படியே வந்துட்டு காப்பி பேஸ்ட் மாதிரி அங்க ஷேர் ஆகுது, அந்த மீடியால ஷேர் ஆகுது. அங்க அந்த இங்க உள்ள நியூஸ் வந்து அங்க ஸ்ப்ரெட் ஆகுது, அங்க வைரல் ஆகி என்ன செய்யறாங்கன்னா, இவங்க வந்து யார் யார் எந்தெந்த சேனல் வந்து அங்க மலேசியால வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. லீகல் நோட்டீஸ் அவங்க லாயர் சைட்ல இருந்து மலேசியால கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு சில பேர் வந்து சில மீடியாக்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. மறு வீடியோ ஒன்று போட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் அங்கே கொடுத்தோன்னே அது எப்படி சொல்லுவாங்க, பிடிஆர்னு சொல்லுவாங்க, போலீஸ் தீராஜா மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஹெட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்றோம்.
மலேசியால பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சொல்லுவாங்க, ஐஜிபி வந்து அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா துவான் ரசருதீன் ஹுசைன். துவான்றது அவருக்கு மரியாதையான வார்த்தை. துவான் ரசருதீன் ஹுசைன் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, மலேசியா போலீஸ் வந்து இது வரைக்கும் இது சம்பந்தப்பட்ட, அதாவது இந்த அவதூறு தகவல் பரப்புறாங்கல்ல, அப்துல் மாலிக்குக்கும் இவர் இந்த ஜாபர் சாதிக்கு தொடர்பு இருப்பதாக செய்தி வெளியிட்டது வந்து இந்த மாதிரி தகவல் எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எதுவும் வரல அப்படின்றத அங்க உள்ள ஐஜிபி சொல்றாரு. சொல்லிட்டு மேற்படி என்ன சொல்றாருன்னா, இப்போ அங்க உள்ள, அதாவது அந்த கரெக்டா சொல்றேன், ஃபெடரல் நார்காட்டிக்ஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் NCID மலேசியால, அதுக்கும் நம்ம இங்க நார்காட்டிக் கண்ட்ரோல் NCBக்கும் ரெண்டு பேருக்கும் எதுவுமே பைலாட்டரல் டைஸ் இல்ல அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வந்துட்டு அக்ரிமெண்டோ மியூச்சுவலா எதுவும் இல்லை. இப்ப இவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் சீக் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு மலேசியன் போலீஸ் வந்து இன்டர்போல் உதவியை நாடணும். அப்படி இந்தியன் போலீஸ்க்கு வந்து அந்த மாதிரி மலேசியன் போலீஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் நாடணும்னா இன்டர்போல்ட்ட போய் தான் இவங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட தகவல்கள் பரிமாறி இருக்கணும்னா இவங்க இன்டர்போல் மூலமா தான் போய் வரணும். இதுல அவங்க இருநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து எப்படி இப்படி ஒரு பொய்யான தகவல் இவங்க பரப்புறாங்க அப்படின்னா அது எங்களுக்கும் தெரியல. இது இந்த பரப்புனவங்க பாத்தீங்கன்னா திரு மாதேஷும் திரு பாலாஜி அவர்கள், இவங்களுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்க இடையில எல்லாம் பாத்தீங்க ஸ்டிங் ஆபரேஷன் ஒண்ணு செஞ்சு அதுலயுமே அப்பாலஜைஸ் பண்ணிருக்கு, பப்ளிக்கா அப்பாலஜைஸ் பண்ணிருக்காங்க. நாங்களுமே பார்த்தோம், நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. இப்ப இவங்களோட ஒரு பொது வாழ்க்கைன்னு சொல்றாங்க, ஒரு மீடியா லைன்ல இருக்காங்க. இவங்களோட ஒரு ஆத்தென்டிசிட்டியே ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இவங்க ஒளிபரப்புற செய்தி, இவங்க சொல்ற செய்தி வந்து எப்படி உண்மையா இருக்கும்? அதாவது அவர் பாலாஜி மேல அவர் மேல 25 lakhs டெபாசிட் பண்ணதுன்னு சொல்லிட்டு பள்ளிக்கான போலீஸ் அவர் மேலேயும் இப்ப ரெண்டு பேருக்கு ஒரு சொசைட்டில வந்து ஒரு நல்ல அந்தஸ்தோட மதிப்போட இருக்கிற ஒரு மனுஷனை பத்தி எப்படி இந்த மாதிரி ஒரு தவறான தகவலை இவங்க பரப்புறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு சந்தேகம் இதுல எப்படி வருதுன்னா, இவங்களுக்கு அரசாங்கம் சொல்லுது இல்லைன்னு சொல்லுது மலேசியா அரசாங்கம். இங்க இருந்து நார்காட்டிக்ஸ் பொருள் யாரும் வந்து கான்டாக்ட் பண்ணி அங்க வரல. இவங்க போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் மலேசியாலையும் கொடுத்திருக்காங்க. அது இப்ப நான் உறுப்பினரை வந்து இங்கேயும் கொடுத்திருக்கோம். இப்படி இருக்கும் போது இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மைக்கு புறமான தகவல் எல்லாம் யார் கொடுக்குறாங்க? இல்ல எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு தகவல் இவங்களுக்கு எப்படி போகுது? ஒருவேளை இவங்களுக்கும் இவர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நபர் சொல்றாரு, இவருக்கும் ஏதாவது சம்மதம் இருக்குமோன்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. இதோட பணம் பறிக்க முயல்கிறார்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களோட கம்ப்ளைண்ட்ல பணம் பறிக்கிறதுக்காக முயல்றாங்க அப்படின்றதுங்க. அவங்க எதுவும் கால் பண்ணி உங்கள்ட்ட வந்து பணம் டிமாண்ட் பண்ணாங்க? நியூஸ் போடுறது இப்போ அந்த மாதிரி எதுவும் டிமாண்ட் பண்ணல. பட் எதன் அடிப்படையில் அப்படி கொடுத்துருக்கீங்க? ஒரு ஜேர்னலிஸ்ட் மேல பணம் பறிக்க முயல்றாங்கன்னு எப்படி நீங்க பாக்குறீங்க? இதுல வந்து ரெண்டு விஷயம் நம்ம பாக்கணும் சார். அது சார் சொன்ன மாதிரி அவங்களோட ஆன்டிசிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இருக்கு, அதை ரெட்ரீவ் பண்ணி சொல்லிருக்கோம். இந்த மாதிரி வந்து பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன்ல அது மாதிரி 25 lakhs ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அரெஸ்டட் பாலாஜி அலை சாராக்கி அப்படின்றவர் வந்து ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. மாதேஷ்ன்றவரை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இங்க இருக்க எல்லா ஊர்களுக்கும் நல்லா தெரியும் அந்த விஷயம். ஸோ இதோடைய அடிப்படை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல்லயே ஒன்றும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த இவங்க வந்து மீடியாவில் பேசும்போது ஆரம்பிக்குது. அப்ப இதனுடைய அடித்தளம் என்னவா இருக்கும், இதனுடைய எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்றத நோக்கிதான் இது மொத்தமா மூவ் ஆகுது. ஸோ அதனாலதான் அந்த பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். பிளஸ் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, ஆதாரம் ஆவணம் எதுவுமே இல்லாம இதை பண்ணும்போது கடைசியா அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? அது மட்டும் இல்லாம அதாவது சில பேர் ஆதாரத்தோட வந்து நிறைய விஷயங்களை வெளியிட்டு இருக்காங்க, அங்கேயும் பேப்பரோட காமிச்சிருக்காங்க யூடியூப்ல. அந்த மாதிரி இருந்ததும் நாங்க மறுப்பு தெரிவிக்கிறதுக்காக நாங்க எங்க சைட்ல இருக்க என்ன ஆதாரமோ தெரிவிக்கிறோம். இப்போ டிக்டாக் மத்த சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஜாஃபர் சாதிக் உடன் இருக்கும் மிஸ்டர் தத்தோ அப்துல் மாலிக்னு சொல்லி ஒரு போட்டோ மூவ் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லேட்டஸ்டா ஒரு போட்டோ மூவ் ஆயிடுச்சு. அந்த போட்டோல இருக்கிற ஒரு ஜாஃபர் சாதிக்கே இல்ல முதல்ல. அது நடந்தது பிப்ரவரி 2018. அதுல இருந்த ஒரு ஜாஃபர் சாதிக் இல்ல. அந்த போட்டோ நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். பட் மக்களோட கண்ணுக்கு என்ன போய் சேரும்? அவங்க டைட்டில மட்டும்தான் முதல்ல பார்ப்பாங்க, உள்ள போய் பாக்குறதுன்றது அதுக்கப்புறமா போய் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ டைட்டில பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளோட நற்பெயரை கெடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல செய்யும் போதுதான் நாங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ப்ரிஃபர் பண்ண வேண்டியதா இருக்கு, லீகல் நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனுடைய அல்டிமேட்டம் என்னவா இருக்கும்னா, இம்ப்ளாய்டா அந்த பணம் பறிக்கும் நோக்கம் தான் அப்படின்றது எங்களை சொல்ல வைக்கும்.
இல்ல இதுல நீங்க வாராகிய மாதேசன் மட்டும் இருக்கீங்க, அதுக்கு அடுத்து 2 பேரை பத்தி எதுவுமே சொல்லவே மாட்டீங்க. யார் கீழே சவுத் மீடியா பத்தி அவங்களும் அதே தான் பண்றாங்க. ஆமா அதாவது அந்த 2 டேட் யூடியூப் லிங்க் மற்ற எல்லா விஷயத்தையும் நான் அந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லிடுறேன். சவுத் மீடியா ஆனா இதுல வந்துட்டு மாதேசன் வரதுனால அந்த மாதிரி ஆட் பண்ணிருக்கீங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்ல அதான் நாங்க வந்து என்ன பண்ணிடுறோம், போலீஸ் கம்ப்ளைண்ட் இப்போ ஒருத்தரோட போலீஸ் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு. அதனால முதல்ல உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் எல்லாருக்குமே தெரியும். அந்த கமிஷன் ஆஃபீஸர் கொடுத்து அதுக்கப்புறம் மூவ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு டேட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, ஆதன் மீடியாவுக்கு அகேன்ஸ்டா கொடுத்துருக்காரு. அது யூடியூப் மற்ற விஷயங்கள்லாம் அதுலயே இருக்கு. இன்னொரு ஒரு கம்ப்ளைண்ட் சவுத் மீடியாவுக்கு அகேன்ஸ்டாவும் கொடுக்க போறோம். பட் ஆனா 2 பேருக்கும் லீகல் நோட்டீஸ் கொடுக்கறத லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அதோடைய அந்த ப்ரெஸ் ரிலீஸ் ரிப்போர்ட்லயே நான் சொல்லியிருக்கேன். ஏன் நீங்க அந்த சோசியல் மீடியாவையும் அப்ரோச் பண்றீங்க? கொடுத்துட்டோம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஸ்டே போடணும் அப்படின்னு வரும்போது சார் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்ம ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கு அவங்க ரிப்ளை பண்றாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இமீடியட் நோட்டீஸ் தான் அவங்க சொல்ல சொல்லியிருக்கேன். அவங்க வந்து சனிக்கிழமையே இந்த நோட்டீஸை ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் எங்களுக்கு வந்துருச்சு. பட் இப்போ வரைக்கும் அவங்க சைட்ல இருந்து யாரும் அப்ரோச் பண்ணல, மெசேஜ் கொடுக்கல, லீகல் நோட்டீஸ்க்கு ரிப்ளை கொடுக்கல. ஈவன் எங்களோட மெயில் ஐடி கூட இருக்குது, அது கூட ஒரு பதிலும் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் இந்த வாரம் ஆஃபீஸ் சார் அது இன்னும் டெலிகாஸ்ட் அதனால தான் அந்த யூடியூப் லிங்க் நான் பார்த்தீங்கன்னா சந்திச்சதே ஆமாங்க சார். அதனாலதான் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். அவங்க கிட்டையும் சொல்லியிருக்கோம், பர்டிகுலர் இந்த ரெக்வஸ்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அதை வந்து ஸ்பேமோ இல்லைன்னா வந்து அன்மார்க்கோ பண்ணி அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சிதமா சொல்லியிருக்கோம். அனுப்பிச்சிட்டோம். சம்பந்தப்பட்டவங்களுக்கு பேசுறத சார். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க இதை கேட்டதுனால ஐ தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சேனல் இருக்கு, யூடியூப் சேனல் போல இருக்கு. அதனுடைய சேனல் இருக்காரான்னு தெரியல. இங்க நாங்க வந்து அவங்கள பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். அவங்களோட யூடியூப் சேனல் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவங்களோட வெப்சைட்ல போய் பார்த்தோம். கான்டாக்ட் அஸ் பகுதி இருக்கு, பட் ஆனா அந்த கான்டாக்ட் அஸ் யாருன்றது இல்லை. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணது அரிசோனா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஒரு ப்ராக்ஸி சர்வர் மூலமா. சோ அதனால ஒரிஜினலா யூஎஸ் டொமைன்ல பாத்தீங்கன்னா அவங்க பேரே இல்லை. இப்படி இருந்தா நாங்க எப்படி லீகல் நோட்டீஸ் கொடுக்கணும்? லீகல் நோட்டீஸ் கொடுக்கணும் ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸே இல்லைன்னு. பட் ஆனா கண்டென்ட் ரிச்சான யூடியூப் சேனல் அவங்க நிறைய கண்டென்ட் அவங்க போட்டிருக்காங்க. பிளஸ் அவங்களோட வெப்சைட் பட் ஆனா கான்டாக்ட் எக்ஸ்பேரியில அவங்களோட அட்ரஸே. ஸோ ஒரு கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு முகவரி, அது வந்து இ முகவரியா இருக்கலாம், இல்லைன்னா நேர்முக முகவரியா இருக்கலாம், இருந்தாலும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதே இஷ்யூ தான் சார் எங்களுக்கு எல்லா இடத்துலயுமே நடக்கும். இப்போ ஆதன் தமிழ்னு நம்ம சொல்றோம், பட் ஆனா ஆதனுடைய ஒரிஜினல் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து ஹைதராபாத்ல. ஹைதராபாத்ல வந்து அவங்க ஒரிஜினல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு. அதுக்கு ஒரு 2 டைரக்டர்ஸ், 4 டைரக்டர்ஸ் மொத்தம் 2 டைரக்டர்ஸ் ஆபரேட்டிவா இருக்காங்க. பட் ஆனா இப்ப திரு மாதேஷ் அவர்கள் அதுல என்ன பணிபுரிகிறாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இப்ப இன்டர்வியூ பண்றாரு ஒருத்தர். ஸோ அதனால நம்ம கம்பெனிக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏதோ ஃபார்ச்சுனேட்டா அவங்களோட கம்பெனி அட்ரஸ் கிடைச்சிருந்தாலும் நம்மளால கொடுக்க முடியும். பட் ஆனா திரு மாதேஷ் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவரோட அட்ரஸ் எனக்கு தெரியாது. அப்படி எப்படி கமலாலயம் எதுலைங்க சார்? பிரான்ச் ஆபீஸ் கமலாலயம் அவங்களே சொல்லியிருக்காங்க. அது அவங்க வெப்சைட்ல கமலாலயம் அட்ரஸ் இருந்தா போடுறாங்க. அங்க ஆன்லைன்ல இருந்தாலும் காப்பி பண்ணி போட்டுருக்கோம். ஏன்னா நாங்க கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாலும் எங்களுக்கு இந்த பேஜ்ல இருந்து அங்க இருந்தா அட்ரஸ் அவர் நல்லா பண்ணார் மாதிரி. அதனால அவர் கூட 10 பேர் இருக்காங்க. அது இங்கே தெரியுது. இங்க 14 பேர் வந்திருக்கீங்க. 14 பேர் எண்ணி பாருங்க. சொல்றேன், அப்ப உண்மையில ஒரு டான் தானே அப்பா ஜான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவர் ரஜினிகாந்த் படத்துல ஏதோ ஒரு படத்துல கபாடி படத்துக்கு பண்ணிருப்பாங்க. அந்த பிளைட் எல்லாம் டிசைன் பண்ணா அவர் தான். அவர் அவர் ஒரு டான் கூட சொல்றாரு. நல்ல உண்மையை டான் சொல்லலாம், நல்லவங்க டான் சொல்லலாம் அப்படின்னா அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான்.
இப்போ இதுல ஏன் இவ்வளவு பேர் பிரதிநிதிகளா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல முதல் அப்படின்னு சார் இப்போ அவருக்கு பல கம்பெனிஸ் இருக்கு. இப்போ இந்த பல கம்பெனிஸ் வந்து ஒரு எம்பேனல் அட்வொகேட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு கம்பெனிக்கு ஒரு 10 எம்பேனல் அட்வொகேட் அது கட்டாயமா இருப்பாங்க. அந்த மாதிரி அவருக்கு வந்து இங்க நிறைய வர்த்தக ரீதியான தொடர்பு இருக்கிறதுனால நிறைய அட்வொகேட்ஸ் இருக்கும். இதுலயே ஒரு 2-3 அட்வொகேட்ஸ் வேற ஒரு கம்பெனி பேஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த குரூப் கம்பெனிஸ் கீழே வரும். ஸோ அதனால இந்த அட்வொகேட் 14 பேர் இருக்கு. வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை சார். உண்மைதான் சொல்றோம். வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நீங்க அவங்க ரெபுடேஷன் மிஸ் ஆயிருக்கு. ஒரு புகார ஜெனரலா ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறது தான் இருக்கே ஒழிய ஒரு ஸ்ட்ராங்கா நாங்க பாதிக்கப்பட்டோங்கிற இதுவே இல்லையே. ஆக்ஷன் எடுங்க, பாத்துக்கங்க, நாங்க வந்து ஒரு சேஃபா நாங்க பாருங்க, நாங்க ரியாக்டிங் அப்படிங்கறத தெரியல ஒழிய அது என்ன ஒரு சேஃப் கார்டுக்காக பண்ணீங்கன்னா சின்சியராகவே ரெபுடேஷன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஃபுல்லான தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு ஆக்ஷன் எடுங்க, ஆக்ஷன் எடுங்க, ஆக்ஷன். என்ன ஆக்ஷன் உங்களுக்கு வேணும்? ரெபுடேஷன் உங்க தரப்புல இருந்து எந்த இதுல இல்லையே, என்ன காரணம்? இல்ல சார், அதாவது நீங்க ரெபுடேஷன் ஸ்டேக்னு வரும்போது இப்ப இதுவே சிவில் டேமேஜஸா இருந்தது அப்படின்னு சொன்னா என்னோட ரெபுடேஷன் ஸ்டேக் இந்த நியூஸ் வந்ததுனால எனக்கு இவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குவாண்டமா நம்ம சொல்லலாம். ஸோ அந்த குவாண்டமை பேஸ் பண்ணி நீங்க ஒரு சிவில் டேமேஜஸ் கிளைம் போடலாம். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு நீதிமன்றம். பட் ஆனா இது வந்து கிரிமினல் டெஃபமேஷனாவும் நாங்க கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா கிரிமினல் டெஃபமேஷன் வரும்போது உங்களுக்கு அந்த கொடுத்துருக்க மென்ஷன் பண்ணா மட்டும் போதுமா அந்த என்கொயரியை பேஸ் பண்ணி அவங்க ஆவணம் எதுவும் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது, இல்லைன்னா ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ அவங்க மேல கட்டாயமா ஆக்ஷன். ஸோ அதனால எங்களுக்கு என்ன ரெப்புடேஷன் பாதிப்புன்றதை சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க வந்து உயர் பதவி வாங்கின இப்ப இங்க எப்படி டாக்டரேட்டோ அதை வந்து தத்தோ அப்படின்றத வந்து ராயல் ஃபேமிலில இருந்து அப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு ராயல் ஃபேமிலில இருந்து அப்ரூவ் பண்றாங்கன்னா அதுல பெரிய ஸ்க்ரூட்டனைசேஷன் உண்டு. அந்த ஸ்க்ரூட்டனைசேஷனை தாண்டி எவ்வளவு சேரிட்டிஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை கம்பெனிஸ் வச்சிருக்கோம், என்னென்ன நற்பெயர்கள் நாங்க எடுத்திருக்கோன்றத பார்த்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவ்வளோத்தையும் தாண்டி நாங்கள் வரும்போது எங்களோட பேர் ஒரு கடுகளவு பாதிச்சா கூட எங்களுக்கு வந்து இந்த லிபர்ட்டி இருக்கு கம்பெனி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனி 4 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு பண்ணிருக்கோம். அது என்னென்ன இதுல பர்டிகுலரா 2 தான் சார். ஒண்ணு வந்து டெக்காலிட்டி, பணம் பறிக்கணும்ன்ற எண்ணத்தோட இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2வது டெஃபமேஷன். ஒண்ணு அவதூறா பேசுனதுக்கு. இதுதான் அது என்கொயரியில தான் சார் எல்லாமே என்கொயரி தான் தெரியும். நீங்களே சொல்றீங்க இன்டர்போல் கிட்ட போயிட்டு தான் அப்படின்னா தான் விசாரிக்க முடியும் மலேசியால. அதே மாதிரி மலேசியா விசாரிக்கிறதுனால இன்டர்போல் கிட்ட போயிட்டு தமிழ்நாட்டில் விசாரிக்கணும். அது 2 விசாரிக்க தெரியும். எல்லாத்தையும் நம்ம முதல்ல எடுத்துக்க முடியல. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸை பர்டிகுலரா போட்டிருக்கிறதுக்கு காரணம், இந்த செக்ஷன்ஸை போடாம நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஒண்ணு. 2வது இல்ல நான் சொல்றேன், அதாவது பொய்யான கம்ப்ளைண்ட் இல்ல, அதுல இருக்க மேல சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, மேல சொல்லப்பட்ட விஷயங்கள் மறுபடியும் அந்த செக்ஷனை சொல்லணும். பணம் பறிக்க முயல்றாங்கன்னு நீங்க வந்து 19 அசிங்கமா இருக்கு. 19 வந்துட்டு பணம் பறிக்க முயல்றாங்கன்னு ஒரு 19 சொல்லலையே. நீங்க அப்படிதானே சொல்றீங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாரம் இல்ல. பணம் பறிக்க முயல்றாங்க ஆதாரம் இல்ல உங்கள்ட்ட. அப்படிங்கிற ஒரு காரணத்தை எப்படி நீங்க பணம் பறிக்க முயல்றாங்க நீங்க சொல்ல முடியும்? அவங்களோட ஆன்டிசிட் அதான் சொல்றாங்க. ஆன்டிசிட் இருக்கு. அப்படி இருக்கனாலதான் அவரை ஸ்பெசிஃபிக் நம்ம அது ஜெனரலா சொல்லல. அவங்கள பர்டிகுலர் பண்ணி தான் நம்ம சொல்றோம். நம்ம கொத்தா பொதுவா சொல்லலாம் சம்பந்தப்பட்ட அதற்கான ஆதாரங்கள் உங்கள்ட்ட இல்ல. இப்ப வந்து என்னன்னா அப்துல் மாலிக் சைட்லயோ இல்ல யாரையோ வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பணம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நாங்க இந்த நியூஸ் போட மாட்டோம், இல்ல போடுவோம்னு சொல்லி அது மிரட்டல் வரல இல்ல. அப்படிங்கிற நீங்க எப்படி வந்து ஒரு 19 ஒரு ஜேர்னலிஸ்ட பணம் பறிக்க முயன்றார் இந்த மாதிரி நியூஸ் போட்டு அப்படிங்கறது கொடுக்கறதுங்கிறது ஒரு அப்ப நீங்களே இன்டிமேட் பண்றது தானே இருக்குது. இல்ல சார், அப்படி அதாவது முதல்ல கொடுக்கப்படுற கண்டென்ட்டுக்கு நீங்க அந்த செக்ஷன் கொடுத்துதான் ஆகணும். இப்ப நாங்க என்ன சொல்லிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா பணம் பறிக்க முயல்றார் அப்படிங்கறத தான் நான் இது சொல்றோம். நீங்க டிஃபர்மேஷன் கொடுக்கறதுங்கிறது அது உங்களோட அது பிரச்சனை இல்ல. பணம் பறிக்க முயல்றாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா உங்கள்கிட்ட? பணம் பறிக்க முயல்றாரு அப்படின்னு தானே சார் சொல்லியிருக்கோம்.
அதுக்கு ஆதாரம் இருக்கு சார். பாரம்பரிய இப்ப மலேசியாவுக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இல்ல ஆதாரம் கேக்குறீங்களா? ஆதாரம் இருந்துச்சுன்னா அவர் போட்டுருப்பாரு. நான் கொடுக்குறதா நான் சொல்றேன். கொடுங்க, நீங்க எது வேணாலும் செய்யுங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, லீகலா நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். அந்த விஷயத்தை நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். ஒரு செய்தியாளருடைய கடமை வந்து தகவல் அடிப்படையில தான் ஒரு செய்தி போடுவாங்க. உங்களுக்கு ஆதாரம் கொடுத்தா நாங்க எங்க ஒரு ரெபுடேஷன், அதாவது இந்த கம்பெனில எப்படி போயிருக்கு அப்படின்னா இவரை மட்டும் சம்மந்தப்படுத்தல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தா இவர் தான் ரிசீவ் பண்ணாரு, இவர் தான் கூட்டிட்டு போறாருன்னு சொல்லியிருக்காரு. அது சாரே சொல்லிட்டாங்க. சாரே சொல்லிட்டாங்க. கபாலி படம் ரிசீவ் பண்ணோம், அந்த பிளைட்ல படம் வரைஞ்சோம், அப்படி போனோம், இப்படி போனோம், அவர் நல்ல படத்துல அவங்க பேர் மலேசியால இருந்து ஏர் ஏசியா இங்க வருது. வித் கொலாபரேஷனா இது நம்ம டாடா கூட வந்தாங்க. அப்ப அதுக்காக வந்து அந்த டைம்ல 2013-14 வரும்போது அதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் 2 வயசுக்கும் ஃப்ளைட்டும் வருது. அப்ப டாடா கம்பெனி சேர்ந்து இப்படி பண்ணிருக்காங்க. அதுல வந்து நம்ம அதுக்குள்ள பர்டிகுலர் போல. இன்னொரு விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லல, இதுல வந்து சிட்டிங் ரூலிங் அமைச்சரை கூட வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில. அதுல வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சர், தற்போது உள்ள தமிழ்நாட்டுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி, மாண்புமிகு ரகுபதி அவர்கள் அவருக்கும் அவங்க வந்து சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் மாலிக் கூட சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அங்க ஒரு பிசினஸ் மேன், அங்க ஒரு கண்ட்ரில இருக்க நாட்டுல இருக்க தனிப்பட்ட நாட்டுல அவருக்கும் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு நம்ம ஸ்டேட்டுக்குள்ள நடக்கிற ஒரு பாலிடிக்ஸுக்கும் எப்படி அது வந்து ஒரு லிங்க் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம நினைவு பண்ணிருக்கோம். இதுல வந்து என்னன்னா ஓகே லீகல் ஆக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம ஃபேஸ் பண்றது அதுல வந்துட்டு தெளிவாக இருக்கும். பட் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இங்க வந்து நம்ம யூடியூப்ல வர்றது அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தெரியாத ஆள் போகுது அப்படின்னா ஓகே கண்டுக்காம விட்டுருவாங்க. இவர் வந்து நீங்களே கேட்பீங்க, நீங்களே சொல்லிருக்கீங்க. இல்ல அது பார்த்தா சொல்றேன். உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த உருவாக்கம் கஷ்டப்பட்டு 15 வருஷம் 20 வருஷம் உருவாக்கி வைக்கிறது. நம்ம ஒரு சின்ன விஷயம் செய்யறதுல வந்து நடத்திட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம சொல்றோம். 2024 ஜூலை மாசம் அப்துல் மாலிக் வந்து மலேசியா போலீஸ் கைது செய்யப்பட்டிருக்காங்க.